சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஆயில் எவ்வளோங்க? ஆயில் 1 கிலோ. அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல. ஏலக்காய் 4 கிராம், லவங்கம் 4 கிராம், பட்டை 15 கிராம், எல்லாமே பச்சையாவே. பூண்டு 5 கிலோவுக்கு 650 கிராம் பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, இது வெறும் பூண்டு மட்டும் 650 கிராம். இப்போ வழக்கமாக பிரியாணி அவங்க பண்ணுறாங்கன்னா தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்களா? இது இப்படி தான் பண்ணுவாங்களா? இல்லை, இப்போ இது வந்து நியூ மெத்தடு. இப்போ எல்லாம் வந்து எண்ணெய் பூண்டு எல்லாம் ஒட்டுக்க கலந்துக்கணும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இஞ்சி கிலோவுக்கு 100 கிராம், 5 கிலோவுக்கு 1/2 கிலோ. மிளகாத்தூள் கிலோவுக்கு 10 கிராம், 5 கிலோவுக்கு 50 கிராம். அஞ்சு கிலோவுக்கு வந்து 1,250. தக்காளி கிலோவுக்கு 230 கிராம், 1,150. பட்டை 10 கிராம், லவங்கம் 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், மொத்தம் 20 கிராம். உப்பு கிலோவுக்கு 50 கிராம், 5 கிலோவுக்கு 250 கிராம். நல்லா கிரேவியாக வந்துருச்சுங்களா? மல்லி 50 கிராம், புதினா 50 கிராம் கட் பண்ணி எடை போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அடுப்பு. அடுத்தது தயிர். அது எவ்வளோ? கிலோவுக்கு 100 கிராம், 5 கிலோவுக்கு 1/2 கிலோ. நெய் 100 கிராம். எலுமிச்சம்பழம் எத்தனை பழம்? 5 பழம். இப்போ நல்லா கிரேவியாக வந்துருச்சுங்களா? வந்து இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சிக்கனை வந்து 35 பீஸ் 5 கிலோவுக்கு. உங்களுக்கு குஸ்கா அதிகமாக தேவைன்னா பீஸ் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்படியே போட்டுருங்க. உங்களுக்கு வந்து இப்போ இதில் இருக்கிற உப்பு காரமெல்லாம் சிக்கனில் ஏறிக்கும். அது நல்லா கொதி வரணும். அளவு தண்ணி 1 பக்கெட்டு ஊற்றிருக்கிறேன். கறி நல்லா முழு வேக்காடு வர வரைக்கும். மொத்தம் 3.5 பக்கெட் தண்ணி. 1 கிலோவுக்கு 2 கிலோ தண்ணி, 2 லிட்டர் தண்ணி. 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி. 3.5 பக்கெட் தண்ணி மொத்தம் 1 பக்கெட்டு ஊற்றி விட்டு நல்லா வேக்காடு கொடுத்த வாட்டி அடுத்தது 2.5 பக்கெட் தண்ணி அது அளவு. மிச்சம் அளவு தண்ணி 2.5 பக்கெட் ஊற்றுறேன். ஆல்ரெடி ஊற்றுனது வந்து 1 பக்கெட்டு. இது 2, மொத்தம் 3.5 பக்கெட்டு. வந்து கறி வந்து 1/2 வேக்காடு. ஓகேங்க. 1/2 வேக்காடு நல்லா கொதி வந்துருச்சுங்க. கறி 1/2 வேக்காடு ஆகிடுச்சு. ரைஸ் வந்து சீரக சம்பா 5 கிலோ. ஓகே. நல்லா ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சுக்கணும். இப்போ சிக்கன் பிரியாணியோட பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பீஸாகவே போட்டுருங்க. ஆமாம், ஒரு பீஸ் 150 கிராம் பக்கம். 150 கிராம் 150 கிராம். அரிசி 1/2 பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. 1/2 பதம் இது. கட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். போட்டுருங்க. சிம்மில் இருக்கும். மேலே வந்து ஒரு கேன் தண்ணி. உங்களுக்கு இல்லைன்னா சுடு தண்ணி இருந்தாலும் சுடு தண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்மில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து தம் இந்த கரெக்டாக 20 நிமிஷம் உடச்சிக்கலாம். ரெடியாக தம் உடச்சிக்கலாம்.